இதுக்கு தான் இவர் ஆப் லான்ச் பண்ணுறது தான் நான் வந்தேன். அந்த வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு இப்போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட. ஸோ தட்ஸ் வை ஐம் ஹியர். அண்ட் பாலாஜி ரன்ஸ் நம்ம எல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். அவரோட ஃபீல்டில் அவர் பெரிய ஸ்டார் அண்ட் அவர் இந்தியாஸ் டாப் மோஸ்ட் ஆர்ஜே. அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, அது இன்னும் வந்து இதோட விட்டுறாங்க. வி ஷுட் பி செலிப்ரேட்டிங் ஹிம். இஸ் அவர் நான் சொன்ன மாதிரி அவருடைய ஃபீல்டில் அவர் தனியாக தெரிகிறார். இப்போது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 232 எஃப்எம் இருக்குது. அதில் ஒரு 4342 ஆர்ஜி இருக்காங்க. அதில் இவ்வளோ பேர் நடுவில் தனியாக தெரிஞ்சு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 2 கோடி லிசனர்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு அப்படி தான் எனக்கு சொன்னாங்க யாரோ லாஸ்ட்டாக. ஸோ அவ்வளோலாம் இருக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் வெரி ஈஸி. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். வி ஷுட் ஆல் பி வெரி ப்ரௌட் ஆஃப் இட். அண்ட் இது கூட ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆர்ஜிக்கான தனியாக ஒரு ஆப் வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாது. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்கள் பர்சனலாக என்ஜாய் பண்ண விஷயம்? என்ஜாய் பண்ணுறது எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? நாங்கள் எடுக்கிற படத்தை திட்டிகிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறது? சம்டைம்ஸ் நல்ல ரிவ்யூ கொடுப்பாரு, சம்டைம்ஸ் திட்டுவார். பட் ஆனால் என்ன சொல்கிறது, அவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன தோணுதோ அதை அவர் சொல்லி தான் ஆகணும். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்கிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், ஃபர்தர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. பட் அது எவ்வளோ தூரம் முடியுமோ கொஞ்சம் சட்டிலாக சொல்லுங்கள் அப்படின்னு தான் அவர்கிட்ட நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், பயங்கரமாக சிரிச்சேன். அம்மா கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. இப்போ நாளைக்கு நமக்கு நம்ம படத்துக்கு இதே நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு தோணும்போது அந்த சிரிப்பு அப்படியே புதுசுன்னு போயிடும். பட் என்ன சொல்கிறது, பட் நல்ல படங்கள் என்றைக்குமே அவர் வந்து எதுவும் தப்பாக சொன்னது இல்லை. அண்ட் வாட் எவர் செட் அண்ட் டன் இட்ஸ் இஸ் ரைட். அவருடைய உரிமை, அவர் கண்டிப்பாக அவர் பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் அவர் போயிருந்து அப்படியே இல்லை அவர் ரிவ்யூ பண்ணுறதுனால தான் எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து வழமாக இருக்கலாம் சொல்ல மாட்டேன். என்ன உண்மையாக தான் சொல்லுவேன். தேங்க்ஸ். அண்ட் பாலாஜினா கடைசியில் உங்களோட தேங்க்யூ ஸோ மச் தனுஷ். எல்லாமே ஸ்வீட் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பாரத் பாலா சார் அண்ட் பார்வதி ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் ப்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து ரொம்ப ஒரு சுயத்தம்பட்டம் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் நிறையா பேசினேன்னா. அண்ட் கீர்த்தி மெயினாக தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு முன்னாடி அவர் தெரியாது, நானே வந்து டெவலப் பண்ணுங்கன்னு சத்தியமாக கேட்கல. அவரே வந்து காண்டாக்ட் பண்ணி இது பண்ணார். அண்ட் இது வந்து அப்ளிகேஷன் லான்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஐஃபோன் எத்தனை பேர் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து ஃபோனில் கேட்கலாம் ஷோவை. பட் அதை தாண்டி லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் யூ கைஸ். ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். இங்கே நம்ம ஊரில் வந்து பேசிக்காக ஆர்ஜே அப்படின்னா வந்து அடுத்ததாக டிவியில் வருவீங்களா, அடுத்ததாக சினிமாவில் அடிப்பீங்க, இதான் வந்து க்ரோத் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் கொஞ்ச நாள் எதுவுமே பண்ணல, வேறு ரேடியோ ஷோ பண்ணேன்னா என்ன அவ்வளோதானே நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா நான் ரேடியோ ஜாக்கியாகவே ரொம்ப வருஷம் இருப்பேன். அண்ட் அதுக்கு என்ன ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இவங்க பண்ணும்போது நாங்கள் செலவு பண்ணல காசுலாம். பட் இது ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஷோஸ் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி நான் படத்தை கிண்டல் பண்ணுறது என்னோட இது கிடையாது. எனக்கு வந்து ஹானஸ்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து படம் எடுத்ததுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வேணும் அப்படின்னா வந்து ரொம்ப ப்ளீஸிங் டு த இயர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் எப்போவுமே ரொம்ப வருஷமாக இருக்கிறது. எனக்கு வந்து அது மாதிரி இல்லைங்கிறதுனால தான் கொஞ்சம் பேர் எனக்கு கேட்குறாங்க. ஸோ நான் கண்டிப்பாக அது பண்ணுவேன். அண்ட் இந்த ஃபில்ம் இஸ் ரியலி குட், ஐ வில் சே தட் ஆல்சோ. அண்ட் என்னோட வேலை நான் ஆர்ஜேவாக ரொம்ப வருஷம் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ். ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு பிக் எஃப்எம் டீம். ஏன்னா நான் ஒரு சக ஆர்ஜே, அவங்க வந்து எனக்காக இப்படி ஒரு இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும், மொத்த டீமுக்கும். யூ ஆர் மை சப்போர்ட் அண்ட் பில். தேங்க்